கூர்தீட் வலியறிதல். தாவினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். பொருள்: ஒரு செயலை தொடங்கும் முன் அந்த செயலின் வலிமை, அதை செய்ய தனக்குள்ள வலிமை, பகைவனின் வலிமை, இருவருக்கும் துணையாக இருப்பவர்களின் வலிமை ஆகியவற்றை நன்கு ஆராய்ந்தே ஈடுபட வேண்டும். ஒல்வத்தறிவது அறிந்ததன் கண்பங்கிச் செல்வார்க்குச் செல்லாதது இல். பொருள்: தம்மால் முடியக்கூடிய செயல் எது என்பதை அறிந்து அதிலே மனதை செலுத்தி முயற்சிப்பவருக்கு முடியாதது என்று எதுவுமே இல்லை. இடைத்தம் வலியறியாரூக்கத்தின் ஊக்கில் இடைக்கண் முறிந்தார் பலர். பொருள் தன் வலிமை இவ்வளவுதான் என்று அறியாமல் வெறும் வேகத்தால் ஒரு செயலை தொடங்கி பாதியிலே அழிந்து போனவர்கள் பலர். அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். பொருள் மற்றவர்களுடன் ஒத்து போகாமலும் தன் வலிமையும் அளவு தெரியாமலும் தன்னை தானே வியந்து பெருமை பேசுகிறவன் விரைவில் அழிவான். பீலிபை சாகாடும் அச்சிறும பண்டம் சால மிகுத்து பெயின். பொருள் மயில் தோகைதானே என்று மிக அதிகமாக வண்டியில் ஏற்றினால் அந்த மென்மையான தோகையின் பாரத்தால் வண்டியின் எச்சு முறிந்து போகும் அளவுக்கு விஞ்சினால் ஆபத்து. முடிக்கொம்பரி ஏறினால் அத்திறந்து ஊக்கின் உயிர்க்கிருடியாகிடும். பொருள்: ஒரு மரத்தின் நுனிக்கிளை வரை ஏறிய ஒருவன் அதையும் தாண்டி மேலே செல்ல முயன்றால் அது அவரது உயிருக்கே ஆபத்தாய் முடியும். தன் எல்லை அறிந்து செயல்பட வேண்டும். மற்றின் வளவு அறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறின். பொருள் நன்வருமானத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்ப இலகித்து பொழக்கொள்ள வேண்டும். அதுவே பொருளை காத்து வாழும் வழியாகும். ஆகாறு அளவு இட்டி தாயினும் நேரிலை போகாறு அகலா கடை. வருமானம் வரும் வழி சீதானாயிருந்தாலும் கவலை இல்லை. ஆனால் செலவு செய்யும் வழி வருமானத்தை விட பெரிதாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நலவறிந்து வாழாத வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றா கெடும். ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். தன்னிடம் உள்ள பொருளின் அளவை ஆராயாமல் பிறருக்கு உதவி செய்வதால்
ஒருவனுடைய செல்வம் மிக வேகமாக அழிந்துவிடும். போர்கள் தொலியறிந்தும் மாவினை வலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். பொருள் ஒரு செயலை தொடங்கும் முன் அந்த செயலின் வலிமை, அதை செய்ய தனக்குள்ள வலிமை, பகைவனின் வலிமை, இருவருக்கும் துணையாக இருப்பவர்களின் வலிமை ஆகியவற்றை நன்கு ஆராய்ந்தே ஈடுபட வேண்டும். ஒல்வ தறிவது அறிந்ததன் கண்டங்கிச் செல்வார்க்கு செல்லாதது. பொருள் தம்மால் முடிய கூடிய செயலது என்பதை அறிந்து அதிலேயே மனதை செலுத்தி முயற்சிப்பவருக்கு முடியாதது என்று எதுவுமே இல்லை. உடைத்தம்பரி அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார்பல். பொருள் தன் வலிமை இவ்வளதா என்று அறியாமல் வெறும் வேகத்தால் ஒரு செயலை தொடங்கி பாதியிலேயே அழிந்து போனவர்கள் பலர். அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். பொருள் மற்றவர்களுடன் ஒத்து போகாமலும் தன் வலிமையின் அளவு தெரியாமலும் தன்னைத்தானே வியந்து பெருமை பேசுகிறவன் விரைவில் அழிவான். கிளிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். பொருள் மயில் தோகை தானே என்று அதிகமாக வண்டியில் ஏற்றினார். அந்த மென்மையான தோகையின் பாரத்தால் வண்டியின் நச்சு முறிந்து போகும். நுரித்தொம்பர் ஏறினார் அத்திறந்து ஊக்கின் உயிர்க்கிருதியாகிடும். ஒரு மரத்தின் நுனிக்கிளை வரை ஏறிய ஒருவர் அதையும் தாண்டி மேலே செல்ல முயன்றால் அது அவரது உயிருக்கே ஆபத்தா. அழியும் தன் எல்லை அறிந்து செயல்பட வேண்டும். காற்றின் தளவு அறிந்து இருக்க அது பொருள். போற்றுவி வழங்கொத்தை பொருள் தன் வருமானத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்ப பிறருக்கு கொடுக்க வேண்டும். அதுவே பொருளை காத்து வாழும் வழியாகும். ஆகாறு அளவு இட்டி தாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. வருமானம் வரும் வழி சிறிதாக இருந்தாலும் கவலை இல்லை. ஆனால் செலவு செய்யும் வழி வருமானத்தை விட பெரிதாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அளவறிந்து வாழாத வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றா கெடும். ஒரு தன் வருமானத்தின் அளவை அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை இருப்பது போல தோன்றி மறைந்தும் அடையாளம் தெரியாமல் அழிந்து போகும்.
உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். தன்னிடம் உள்ள பொருளின் அளவை ஆராயாமல் பிறருக்கு உதவி செய்வதா